இது உங்களுக்கான பாரம்பரிய உணவுகள். இப்பொழுது மதுராந்தகம் அருகில் அனிச்சம் பெஸ்ட் காஃபி ABC, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையம், மதுராந்தகம். அசல் சுவை அதே சுவை. இப்பொழுது அனிச்சம் பெஸ்ட் காஃபியில். மரப்பாச்சி என்னைக்கு தமிழ்நாடு விட்டு போச்சோ அன்னைக்கே தமிழுடைய மானம் போச்சு. இந்த குழந்தைக்கு மரப்பாச்சி பொம்மை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தா கந்த துணியை கிழிச்சு அம்மா முதல்ல கட்டி காமிப்பாங்க. இந்த மானத்தை மறைப்பதை அந்த பிஞ்சு குழந்தைக்கு மரப்பாச்சி வச்சு மானத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழன். நம்ம பண்பாடு, இந்திய பண்பாடு. இன்னைக்கு அந்த மரப்பாச்சி இல்லை. அதோட இல்லைங்க ஐயா, சித்திரை வெயிலின் சூட்டை தணிக்க பிஞ்சு கரங்களில் வெள்ளரி பிஞ்சுகள் பேருந்து நிறுத்தத்தில். இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து நிறுத்தலாம் பார்த்தீங்கன்னா இவன் காலில் செருப்பு கூட இருக்காது, இந்த வெள்ளரி பிஞ்சு வைத்துட்டு இருப்பான். இப்படிப்பட்ட நிலைமையில் குழந்தைகள் தின விழா வேண்டுமா வேணாமா? அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அத்தை ஒன்று இருக்குது, அது உட்காந்துட்டு அந்த பையனை போட்டு மொத்துன்னு மொத்திட்டு இருந்தது. ஏன் அத்தை அடிக்கிறேன்னு? அவனுக்கு அறிவே இல்லைன்னுச்சு. என்னம்மா அறிவே இல்லை, என்ன விஷயம்னு? இல்லை, அவனுக்கு இங்கிலீஷே பேச தெரியல. இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில், ஆங்கிலம் என்பது அறிவுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆங்கிலம் என்பது அறிவு இல்லடா, பேராசிரியர் வச்சு சொல்கிறேன், ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. அது ரொம்ப ரொம்ப நாசுக்கா என்னை தாக்குனாரு பாருங்க. ஆங்கிலம் படித்தவனெல்லாம் அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு தெரியப்படாதுன்னு அக்கா சொன்னாங்க. பெண்கள்ல ரெண்டு இனம், ஒன்று அடங்கி போற இனம், இன்னொன்று அடக்கி பார்க்குற இனம். எம்மா, ரெண்டுத்தை பற்றி நான் பேச வரல, அடையாளம் தெரியாமல் போகிற என் சகோதரிகளை பற்றி தான் பேச வரேன் இன்னைக்கு. என் கூந்தலை ஒழுங்குபடுத்திய 100 சீப்பின் பற்கள் உடைந்து போயின. இது 101வது சீப்பு. இந்த சீப்பின் பற்கள் உடைவதற்குள், இல்லை இல்லை, என் பற்கள் விழுவதற்குள் எவனாவது வருவானா? மாதங்களை நான் விளக்கியது போக, மாதங்களை நான் விளக்கியது போக எங்கே மாதங்கள் என்னை விளக்கி விடுமோ என்கிற பயம். பிணத்திற்கு தாலி கட்டும் சடங்கு இங்கு உண்டா? பிணமாக நான் தயார், தாலி கட்ட எவனும் இல்லையா? ஒரு முதிர்கண்ணி புலம்புறால, அப்படிப்பட்ட முதிர்கண்ணியை வச்சுக்கிட்டு என்னத்துக்கு மகளிர் தினம்? இளம் விதவைகளை வச்சுக்கிட்டு என்னத்துக்கு மகளிர் தினம்? இன்னொன்னு, இந்த சுதந்திர தினம் சொன்னாங்க. நான் இந்தியன் தான், சந்தேகம் இல்லை. இந்த சுதந்திரத்திற்காக முதலில் முழக்கமிட்ட வேலூர் என்கிற மாவட்டம் என் தமிழ்நாட்டில் இருக்கிறது. சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிச்சு தமிழன்டா, தமிழன் நாட்டை துண்டாட மாட்டான். அப்படி ஆகிவிடக் கூடாது என்கிற என் பாரத அன்னையின் மீது இருக்கிற பட்டு தான் பேச வைக்குது. இந்த தாஜ் ஹோட்டல்ல ஒரு பெரிய விபத்து நடந்தது இல்லைங்களா? அது செய்தது பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதி. ரைட்டு. நாங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய கிரிக்கெட் அணி பந்து போடாது புறக்கணிக்கிறோம். ஜெய்ஹிந்த், பாரத மாதா கி ஜெய் சொல்றையா, வணங்குறேன், வாழ்த்துறேன். ஏன்னா என் இந்திய திருநாட்டில் என் அன்னையின் அடி வீட்டில் கை வைத்தவன் நாட்டில் நீ ஆடக்கூடாது. சரி, இந்த அப்படியே இந்த இந்தியா வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கவன் கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது கொஞ்சோண்டு பக்கத்தில் இருக்கிற நேச நாடு என்று சொல்லப்படுகிற இலங்கை தீவிரவாதி இல்லை, இலங்கை தீவிரவாதி இல்லை, இலங்கையினுடைய ராணுவம் துப்பாக்கியால குண்டு போட்டு சுடுறான். டேய், இங்க இருக்கிற இந்திய மீனவனை இலங்கைக்காரன் குண்டு போடுவானா? இந்தியாக்காரன் போய் இலங்கைக்கு பந்து போடுவானா? என்னங்கய்யா இது? என்ன நாடு அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏனென்றால் நான் இந்தியன். ஜெய்ஹிந்த், பாரத மாதா கி ஜெய். ஒண்ணுமே இல்லைங்கய்யா, கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இதே காதலர் தினம் இல்லைங்களா? ஒரு தலைவனும் தலைவியும் பேசிட்டு இருக்கிறாங்க, அப்படி எட்டி கையை பிடிக்கிறான். ஐயோ விடுங்கன்றாலாம் அவன். ஏன்னா இல்லை, என் தங்கச்சி பார்க்கறான்னாலாம். ஏன் இங்க யாரா இருக்கிறது தங்கச்சி? நான் அவன் மரம் இருக்குல்ல, அதான் என் தங்கச்சி. மரம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது தங்கச்சியா. பாருங்க, தமிழனுடைய கலாச்சாரம் ஒரு மரத்தை கூட தன் சகோதரியாக பார்த்து காதலன் தீண்டுகிற பொழுது ஐயோன்னு கூச்சப்பட்ட காலம்யா இன்னைக்கு. இன்னைக்கு மனதில் தோன்றி மடியில் மறைவது காதல். மனதில் தோன்றி மடியில் மறைவு. இன்னும் சொன்னீங்கன்னா மனதிற்கு மேல் தோன்றி மடியினுள் முடிவது காதல்னு நான் சொல்லல, வைரமுத்து என்கிற ஒரு மிகப்பெரிய இந்திய விருது பெற்ற கவிஞர் சொல்லியிருக்கிறார். ஜெய்ஹிந்த். என்னன்னு கேட்டீங்கன்னா,
சிற்பியே உன்னை செதுக்கிறேன்னு ஒரு புத்தகம் சொல்லியிருப்பாரு. ஒரு கல்லூரி மாணவியின் கைப்பையில் சரிவிகிதத்தில் போதை மாத்திரைகளும் கருத்தடை மாத்திரைகளும் சரிவிகிதமாய் இருந்ததாய் சாட்சியம் கிடைத்திருக்கிறது. அடி பாவி பெண்ணே, நீ மனதை நிரப்ப வந்தாயா மடியை நிரப்ப வந்தாயா என்று காலை உமிழ்ந்திருப்பான் கரிசல் காட்டு சொந்தக்காரன் வைரமுத்து. இன்னைக்கு காதல் அந்த அளவுக்கு போயிட்டு கிடக்கு. காதலர் தினம், நீங்க காதலர் தினம் வாழ்க. ஒரு தினமும் வேண்டாம். நான் இதெல்லாம் கலைகிற வரை, இதெல்லாம் சரியாகிற வரை, என்னுடைய இந்திய துணைக்கண்டத்தில் கடைசியில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு கூட கல்வி போய் சேர வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது, இளம் விதவை இல்லாத நாடாக இருக்கிற பொழுது, முதிர்கன்னிகளே இல்லாத நாடாக இருக்கிற பொழுது, காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து ஆறுகளும் அனைத்து நதிகளும் எல்லா இடங்களுக்கும் சென்று வர வரை என்னுடைய பாரதி பெயரும், தீரன் சின்னமலை பெயரும், வாஞ்சிநாதன் பெயரும், கொடிகாத்தன் குமரன் பெயரும், தில்லையாடி வள்ளியம்மை பெயரும் தில்லி மாநகரத்திலேயோ காஷ்மீரிலேயோ என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு நல்ல காதல், அழகான காதல், நாகரிகமான காதல் என் சங்க தமிழ் இந்த உலகத்துக்கு அள்ளி தந்தானே பச்சை தமிழனுடைய பண்பாட்டு காதல் என்றைக்கு இந்த இந்திய திருநாட்டில் வருகிறதோ அன்றைக்குத்தான் அத்தனை தினங்களும் நல்ல தினங்கள். அதுவரை சுதந்திர தின விழா உட்பட முட்டாள்கள் தினம்தான், முட்டாள்கள் தினம்தான், முட்டாள்கள் தினம்தான். கொட்டட்டும் தமிழ்முரசு, எக்கட்டும் திக்கட்டும் பறக்கட்டும், அது என் தாய்மொழி ஆனந்த கூறி வாய்ப்புக்கு நன்றி பாட்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். வல்லபராஜ் அவர்களுடைய ஆக்ரோஷமும் ஆவேசமும் ஆராதிக்க தகுந்தவை.